இந்த உடம்புல எது சேர்ந்தால் உங்களை உடம்பை நெடுநாளைக்கு நோயற்ற ஒரு வாழ்க்கைக்கு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்தர் பெருமக்கள் தான் துல்லியமாக கணக்கு எழுதிட்டாங்க. சாதாரண அருகம்புல்லிருந்து வானலாவிய மூங்கில் வரைக்கும் அந்த இலை, வேறு, பூ, பட்டை, கிழங்கு எல்லாம் என்னென்ன பண்ணும். நீங்களோ நானும் இனி மருந்தாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதிலேயும் ஒருபடி மேலே போய் வள்ளலார் என்ன சொன்னார், நன்செய்யில் விளையும் உணவுகளை உண்ணாதே. நெல் முழுக்க முழுக்க எதில் விளையுது? நஞ்சை தண்ணி நீங்கள நெல் வராது. அப்போ வள்ளலார் சொல்லிட்டாரு, நம்ம யோகசாலையில் என்ன பண்ணுறோம், நஞ்ச நிலத்தில் தான் பயிர் வைக்கிறோம், நெல் நடுறோம். இல்லை புன்செய். தண்ணி எப்போதும் நிறுத்துறதே கிடையாது. புன்செய்னா தண்ணி ஓடி போயிடும், நஞ்சைனா தண்ணி அப்படியே இருக்கும். அப்படியே தண்ணியில் விளையிறத நீ உண்ணாதே. புன்செய் விளைவுகள் தான் இந்த உடம்புக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டு இருங்க, இந்த மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிற உங்களுக்காகத்தான் இதை எழுதியிருக்கேன்னு சொன்னார். ஏன்னா உலகத்தில் கிண்டல் கேலியெல்லாம் நிறைய அடிப்பான். ஆமாண்டா இவன் சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டு உட்காண்டா இங்கே இருக்கலாமா, இது என்ன நியாயம்னுவான். சரி, அவன் கையிலேயே ஒரு துளி வெள்ளத்தை கொடுத்து சாப்பிட்றாயப்பா இப்போ அப்படின்வான். அதாவது கிண்டல் கேலி பேச நிறைய இருப்பாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஞானிகள்லாம் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. வயதாலும் வயதிடுமேன், வாழ்த்தனை கொண்டுடுவேன். நீங்கள் ஏதாவது பேசிட்டு போய் எனக்கு என்ன, நான் உலக மக்களுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு தான் வள்ளலார் சொல்லியிருக்கார். அதனால் புன்செய் விளைவுகள் கூடும். புன்செய்யில் எதெல்லாம் விளையுது? நம்ம நாட்டில் புன்செய் நிலங்கள் எங்கே இருக்குது? அரூர், திருவண்ணாமலை, இல்லை இந்த பக்கம் கெடில்ஸுக்கு மேலே மலையில் எங்கெல்லாம் இந்த மலை சூழ்ந்த பகுதி தண்ணி மேலே பட்டா பூமியில் கீழே ஓடி போயிடும். தண்ணி நிற்கவே நிற்காது. தண்ணி நிற்காத பூமியில் விளையக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும்ன்றார். இப்போ கோதுமையை என்ன சொல்லுவோம், சூடோ குளிர்ச்சியா? சூடு. அதே இப்போ நம்ம இங்கே விளையிற முளைக்கீரை குளிர்ச்சி, சிறுகீரை சூடு, தூதுவளைக்கீரை சூடு. ஆக முள்ளங்கி குளிர்ச்சி, தூதுவளைக்காய் சூடு. வள்ளலார் என்ன சொல்ல வர்றாரு, புன்செய் விளைவுகள் வேண்டும். அதே என்ன சாப்பிடணும், தூதுவளை, முசுமுசுக்க, கல்யாண முருங்கை, வேளக்கீரை, இதை மாதிரி